வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 23 பதிவினை காண உள்ளோம். ஜூன் 23 பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தோல்வி என்று கொள்ளலாம். அறத்தின் படிப்பினைகளை நாடும் ஒவ்வொரு மணி நேரமும் செய்வதன் மூலம் மட்டுமே உண்மையினை அடைய முடியும். அறத்தின் படிப்பினை நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் செய்வதன் மூலம் மட்டுமே உண்மையினை அடைய முடியும். ஒழுங்காக நிரூபிக்கப்படும் குடும்பத்தில் குழந்தை முதலில் கீழ்ப்படிதலுடன் இருக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை ஒழுங்காக நடத்தவும் கற்பிக்கப்படுகிறது. ஏன் இதை செய்ய வேண்டும் என்று குழந்தைக்கு கூட சொல்லப்படவில்லை, ஆனால் அதை செய்யும்படி கட்டளையிடப்படுகிறது. அது இதுவரை சரியானவற்றை சரியாக செய்வதில் வெற்றி பெற்ற பின்னரே அதை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு தந்தையும் தனது பிள்ளை சரியாக செயல்படுத்தப்படும் வரை நெறிமுறைகளின் கொள்கைகளை கற்பிக்க முயல மாட்டார்கள். அறம் செய்வதன் மூலம் மட்டுமே அறிய முடியும். மேலும் அறத்தின் நடைமுறையால் தன்னை முழுமைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நிறைவான அறிவை அடைய முடியும். மேலும் அறத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் பெறுவதிலும் முழுமையடைவது என்பது உண்மை அறிவில் நிறைவு பெறுவதாகும். தோல்வியால் துவண்டு விடாமல் துன்பங்களால் பலமடைவர் என்று தோல்வி நமது அறத்தினை படிப்பினை கற்பிப்பதற்காக ஒவ்வொரு மணி நேரமும் செய்யப்பட வேண்டும் என்ற உண்மையினை நாம் தோல்வியின் மூலம் தோல்வியின் மூலம் வெற்றி அடைய முடியும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த நாளை அவர் வகுத்துள்ளார். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். 23 ஒரு சொல்லில் தமிழ் மொழியில் தோல்வி என்று கூறுவது போல ஆங்கிலத்தில் ஃபெயில் என்ற சொல்லினை ஏற்கனவே ஏபிஜே அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் தனது வாழ்வில் கடைபிடித்து இந்த சொல்லின் இந்த பதிவிலும் தொடர்ந்து பதிகின்ற ஒரு சொல் fail, first attempt in learning. Truth can only be arrived at by daily and hourly doing the lessons of virtue. Truth can only be arrived at by daily and hourly doing the lessons of virtue. So the fail, first attempt in learning. So in a properly governed house, the child is first taught to be obedient and to conduct itself properly under all circumstances. The child is not even told why it must do this, but is commanded to do it, and only after it has so far succeeded in doing what is right and proper is it told why is it do it. No father would attempt to teach his child and the principles of ethics before exacting from it in the practice of filial duty and social virtue. Virtue can only by doing, and the knowledge of truth can only be arrived at by perfecting oneself in the practice of virtue. And to be complete in practice and the acquisition of virtue is to be complete in the knowledge of truth and taunted by failure and made stronger by difficulties. So in single word for the day, June 23rd in English, we can say fail. The fail is first attempt in learning the truth by daily and hourly practice of virtue. So தமிழ் மொழியில் தோல்வி நாம் அறநெறியின் படிப்பினைகளை கண்டறிய உதவும், நாளும் ஒவ்வொரு மணி நேரம் கண்டறிய உதவும் ஒரு படிப்பினையாக கருதுவோம் என கூறி ஜூன் 23 பதிவினை தோல்வியை நாம் அறநெறி பரப்பும் அறநெறியினை படிப்பினை நாம் நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த நாளை குறிப்பிடலாம் என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவும் அதே அந்த கரந்துரை சொல்லாக ஃபெயில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் என்று கூறி இந்த ஜூன் 23 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.